கீழ்காணும் சார்புகளுக்கு மெக்லாரனின் விரிவை காண்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து f of x is equal to tan inverse of x ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெக்லாரனின் விரிவுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். f of x is equal to f of 0 plus f dash of 0 divided by 1 factorial பெருக்கல் x plus f double dash of 0 divided by 2 factorial x square plus etc. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? f of 0 கண்டுபிடிக்கணும், f derivative of 0 கண்டுபிடிக்கணும், f double derivative of 0 கண்டுபிடிக்கணும். பொதுவாக நம்ம வந்து 3 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே f of x is equal to நமக்கு என்னது tan inverse of x. ஓகே, ஸோ இதில் வந்து என்னது நமக்கு f of 0 வந்து என்னது இங்கே tan inverse of 0. tan inverse of 0ங்கிறது என்னது நமக்கு 0 தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா f derivative of x கண்டுபிடிக்கலாம். f derivative of x is equal to tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 1/1 plus x square கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா வந்து 1 plus x square whole power minus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அப்போதான் டிஃபரன்ஷியேட் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னது f derivative of 0 is equal to என்னது நமக்கு இங்கே 1 plus 0 அப்படிங்கிறது 1 power minus 1ங்கிறது 1. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது நம்ம f double derivative of x கண்டுபிடிக்கலாம். f double derivative of x is equal to இதை வந்து என்னது நம்ம வந்து என்னது n into x power n minus 1, அதாவது என்னது x power n d by dx of x power nங்கிறது என்னது n into x power n minus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் நான். ஸோ -1 பெருக்கல் 1 plus x square பவர் -1 -1ங்கிறது -2. ஓகே, ஸோ இங்கே உள்ளுக்கு வந்து 1 plus x square இருக்குது, அதனால உள்ள டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 2x கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னது நம்மளுடைய செயின் ரூல். இதுல இருந்து நமக்கு f டபுள் டேஷ் ஆஃப் 0 அப்படின்னா என்ன கிடைக்கும்னா இங்க வெளியில ஒரு x இருக்கிறதுனால அது மொத்தமா என்னது எல்லா டேர்மையும் 0 ஆக்கிடும். இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ -2x பெருக்கல் 1 plus x square whole power -2. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா f triple dash of x கண்டுபிடிக்க போறேன். அதாவது இந்த டேர்மை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த -2x வந்து வெளியில வச்சுட்டு இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? -2 பெருக்கல் 1 plus x square பெருக்கல் இங்க வந்து என்னது -2 -1ங்கிறது -3 அப்படின்னு ஆயிரும். ஸோ உள்ள இந்த 1 plus x square டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்னது 2x கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து என்னது 2 டேர்ம் இருக்குது, அதாவது பெருக்கல் விதியை வந்து பயன்படுத்துறேன் நான். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா என்னது -2 பெருக்கல் 1 plus x square whole power -2 வச்சுக்கிட்டு நான் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். எனக்கு வந்து என்னது 1 கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்க -2, இங்க ஒரு -2, இங்க ஒரு 2 இருக்குது. ஸோ மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ நமக்கு இங்க 8x ஸ்கொயர், இங்க ஒரு x, இங்க ஒரு x ஸ்கொயர், இங்க 1 plus x square whole power -3 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்க வந்து என்னது -2 பெருக்கல் 1 plus x square பவர் -2. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய f triple dash. ஸோ இதுல இருந்து என்னது f triple dash of 0 அப்படிங்கிறது என்னது இந்த டேர்ம்ல வந்து x இருக்கிறதுனால அது 0 ஆக்கிறோம். ஸோ இங்க வந்து என்னது -2. ஸோ நமக்கு இது வரைக்கும் என்னது இது ஒரு பூஜ்ஜியமற்ற உறுப்பு, இது ஒரு பூஜ்ஜியமற்ற உறுப்பு. ஸோ இன்னொரு பூஜ்ஜியமற்ற உறுப்பு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால என்னது அடுத்த டெரிவேட்டிவ் போகலாம். ஸோ இப்போ வந்து என்னது f fourth derivative of x கண்டுபிடிக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும்? நமக்கு இங்கேயும் வந்து என்னது 2 நம்பர் பெருக்கல் இருக்கு, அதனால பெருக்கல் விதியை பயன்படுத்துறோம். ஸோ 8x ஸ்கொயரை வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த டைமை வந்து சிம்பிளை பண்ணலாம். ஸோ நமக்கு என்னது -3 பெருக்கல் 1 plus x square whole power -4 பெருக்கல் 2x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ என்னது இந்த டைமை வச்சுக்கிட்டு x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ பிளஸ் 8 பெருக்கல் 1 plus x square whole power -3 பெருக்கல் 2x. ஓகே, இப்போ வந்து என்னது இந்த டைமை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இந்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க -2 பெருக்கல், ஓகே, இப்போ இந்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது ஆல்ரெடி ஒரு -2 வரும். ஸோ -2 பெருக்கல் 1 plus x square பவர் -3. அது மட்டும் இல்லாமல் உள்ள பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு
இங்கே வந்து என்னது ஒரு -3, இங்கே வந்து 2, இங்கே ஒரு 8 இருக்குது. ஸோ 3 24, 24 ரெண்டா நமக்கு 48. ஸோ -48, இங்கே x², இங்கே x இருக்குது. ஸோ x³ பெருக்கல் 1 + x² ஹோல் பவர் -4. இப்போ இங்கே வந்து என்னது பிளஸ் 8 ரெண்டா 16 பெருக்கல் 1 + x² பவர் -3x இருக்குது. ஓகே, நம்ம எழுதிக்கலாம். நம்ம இங்க பிளஸ் 8 ரெண்டா 16x பெருக்கல் 1 + x² ஹோல் பவர் -3. ஓகே, ஸோ இங்கே என்னது மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ். ஸோ 2 4, 4 2 8. ஸோ பிளஸ் 8x பெருக்கல் 1 + x² பவர் -3. ஸோ இது வந்து என்னது 16x, இது வந்து என்னது 8x. அப்ப ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 24x அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா f fourth derivative of 0 வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து என்னது x டைம் இருக்குது, இங்கேயும் x டைம் இருக்குது. அதனால ரெண்டுமே என்னது பூஜ்ஜியமா மாறிடும். ஸோ நம்ம என்னது இன்னொரு டெரிவேட்டிவ்க்கு போகணும். ஓகே, ஸோ f fifth derivative of x is equal to, ஓகே, ஸோ நமக்கு இங்க என்னது -48 x³ இருக்குது. ஸோ அதை வந்து வெளியில வச்சுக்கலாம். ஓகே, வச்சது போக இந்த டேர்மை வந்து இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் நான். இங்க என்ன கிடைக்கும் -4 பெருக்கல் 1 + x² பவர் -5 பெருக்கல் 2x. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா வந்து -48 பெருக்கல் 1 + x² பவர் -4 வச்சுக்கிறேன். x³ வந்து என்னது டிஃபரன்ஷியேட் பண்றேன் நான். ஸோ 3x² கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது பிளஸ் 24 எக்ஸை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன் நான். -3 பெருக்கல் 1 + x² தி ஹோல் பவர் -4 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 2x கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டைம்ல என்ன பண்றேன் அப்படின்னா பிளஸ் 24 இங்க 1 + x² ஹோல் பவர் -3 வந்து அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றேன். நமக்கு 1 கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து என்னது இதுக்கு வந்து 0 பார்க்கலாம். f fifth derivative of 0 is equal to, இதுல x இருக்குது, இதுவும் 0 ஆயிரும். இங்கேயும் x² இருக்கு, அதுவும் 0 ஆயிரும். ஸோ இங்கே ஒரு x இருக்குது, அதனால இந்த டைம் 0 ஆயிரும். இங்கே வந்து என்னது இந்த டைம்ல என்னது 0 போடும்போது இது 1 பவர் -3 ஆகும், 1 கிடைக்கும். ஸோ 1 பெருக்கல் 24 24 கிடைக்கும். ஸோ நமக்கு 3 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து என்னது அதை எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து நாம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து மெக்லாரின் விரிவு ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ f of xங்கிறது என்னது நமக்கு tan inverse of x is equal to f of 0ங்கிறது என்னது 0 plus f dash of 0ங்கிறது என்னது 1. ஸோ 1/1 ஃபேக்டோரியல் பெருக்கல் x. அதுக்கப்புறம் f double dash of 0ங்கிறது 0. அதுக்கப்புறம் நமக்கு -2 டிவைடட் பை நமக்கு இங்க 1 அடுத்த 2 ஃபேக்டோரியல், இது வந்து என்னது 3 ஃபேக்டோரியல். ஸோ அதனால இங்க x பவர் 3. அதுக்கப்புறம் என்னது பிளஸ் 0. அதுக்கப்புறம் என்னது பிளஸ் 24 டிவைடட் பை இங்க 3 ஃபேக்டர், இங்க 4 ஃபேக்டர், இங்க 5 ஃபேக்டோரியல், இங்க x பவர் 5 பிளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ வந்து என்னது இதை சிம்பிளிஃபை பண்றேன் நான். பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் இங்க tan inverse of x is equal to, இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்னது x மைனஸ் இங்க 3 ஃபேக்டரியல் என்னது 2 பெருக்கல் 3. ஸோ 2 2 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் -x³/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, பிளஸ் அதுக்கப்புறம் இங்க என்னது 24ங்கிற என்னது இங்க 5 ஃபேக்டரியல் என்னது 1 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 4 பெருக்கல் 5. ஸோ 23 6, 6 24. ஸோ இந்த 3 நம்பரும் கேன்சல் ஆயிரும், இந்த 24 சேர்த்து. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் இங்க பிளஸ் x பவர் 5/5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால அடுத்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா -x பவர் 7/7 அப்படின்னு இருக்கும். ஸோ பிளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தேவையான மெக்லாரின் விரிவு ஃபார் tan inverse of x.